நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே இந்த மாலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே வேதத்திலே காணப்படுகின்ற ஒரு கதாபாத்திரத்தை மையமாக வைத்து உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கு மிகவும் நன்றாக தெரிந்த ஒரு பாத்திரம் யோசேப்பு. யோசேப்பை குறித்து நீங்கள் நிறைய செய்திகளை கேட்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுவது வேறு ஒரு கோணத்திலே யோசேப்பினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகின்ற யோசேப்பினுடைய வாழ்க்கை புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேத அறிஞர்கள் பொதுவாகவே யோசேப்பினுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிடுவார்கள். நான் சில காரியங்களை சொல்லுகிறேன், நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகின்ற யோசேப்பு தன் தகப்பனால் அதிகமாய் நேசிக்கப்பட்டார். இயேசுவும் பிதாவினாலே அதிகமாய் நேசிக்கப்பட்டார். யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டார். இயேசுவுக்கும் இந்த நிலை ஏற்பட்டது. அவருடைய சொந்த சகோதரர்கள் அவரை வெறுத்தார்கள். யூத இனத்தவர்களும் சிலர் இயேசுவை வெறுத்தார்கள். யோசேப்பு அவருக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டார், வஞ்சிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த நிலை ஏற்பட்டது. அவருக்கு விரோதமாக பரிசேயர்கள், அந்த நாட்களிலே இருந்த யூத தலைவர்கள் சதித்திட்டம் தீட்டினார்கள். யோசேப்பு செய்யாத தவறுக்காக தண்டிக்கப்பட்டார், சிறைச்சாலையிலே இருந்தார். இயேசுவும் அவருக்கும் அநீதி இழைக்கப்பட்டது, பாடுகளை அனுபவித்தார். யோசேப்பு யாரெல்லாம் தன்னை வெறுத்தார்களோ, துரோகம் பண்ணினார்களோ, அவர்களுக்கெல்லாம் பின்னாளிலே இரட்சகராய் மாறினார், காப்பாற்றினார். அதே சகோதரர்கள், அவரை கொலை செய்ய நினைத்தவர்கள், அடிமையாய் விற்றவர்கள் யோசேப்பினுடைய பாதத்திலே வந்து விழுகிறார்கள், சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி. யோசேப்பு அவர்களை காப்பாற்றினார். அதே போல இயேசுவும் சிலுவையின் பாடுகளுக்கு பின் எல்லோருக்கும் உலக இரட்சகராய் மாறி போனார். யோசேப்பு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவும் 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார். யோசேப்பு செய்யாத தவறுக்காக சிறையிலே இருந்த பொழுது 2 பேர் சிறையிலே அவரோடு பழகுகிறார்கள். இருவருக்கும் கனவு வருகின்றது. அந்த கனவுக்கு யோசேப்பு அர்த்தம் சொல்லுகிறார். அதிலே ஒருவன் உயர்த்தப்படுகிறான், நல்ல நிலைமைக்கு வருகிறான். இன்னொருவன் கொல்லப்படுகிறான். அதே போல இயேசு கிறிஸ்துவும் சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது 2 கள்வர்கள் 2 பக்கமும் இருந்தார்கள். அதிலே ஒருவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, பாதாளம் செல்கிறான். இன்னொருவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சிறையிலே இருந்த ஒருவன் உயர்த்தப்பட்டதை போல இவன் இயேசுவோடு பரதீசுக்கு செல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். இப்படி யோசேப்பு இயேசு கிறிஸ்துவின் நிழலாக பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்க முடியும். இந்த நாளிலே 3 காரியங்களை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல இப்ப வாசிக்க வேணாம். முதல் 5 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, போத்திபார் என்ற மனிதனுடைய வீட்டிலே யோசேப்பு இருக்கிறார். அடிமையாய் விற்கப்பட்ட யோசேப்பை போத்திபார் விலை கொடுத்து வாங்குகிறார். போத்திபார்
வீட்டிற்கு யோசேப்பு வந்தவுடன் போத்திபார் யோசேப்பினிடத்திலே கடவுள் இருக்கிறார் என்று அறிந்து கொள்கிறார். ஏதோ ஒரு விசேஷித்த பலன் அவரிடத்திலே இருப்பதை அவர் அறிந்து கொள்கிறார். எனவே தன்னுடைய வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் யோசேப்பினிடத்திலே ஒப்படைக்கிறார். நீயே எல்லாத்தையும் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி. இந்த போத்திபார் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மரண தண்டனை கைதிகளுக்கு தண்டனை நிறைவேற்றும் காவலாளர்களுக்கு தலைவன் தான் போத்திபார். யாரெல்லாம் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த தண்டனையை நிறைவேற்றுவதற்கு சில காவலாளிகள் இருப்பார்கள். அவர்களுடைய தலைவன் தான் இந்த போத்திபார். போத்திபார் என்பது அவனுடைய உண்மையான பெயர் அல்ல, தொழில் பெயர். போத்திபார் என்றால் படுகொலை செய்பவர்களின் தலைவன் என்று பொருள். இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்துவின் நிழலாய் இருக்கிற யோசேப்பு வாழ ஆரம்பிக்கின்றார். இதிலிருந்து தான் நான் 3 காரியங்களை சொல்ல போகிறேன். முதலாவது காரியம் 1ஆம் வசனம் வாசிங்க. விலைக்கு வாங்கினான். யோசேப்பை நான் இயேசு கிறிஸ்துவாய் பார்க்கிறோம். அந்த கண்ணோட்டத்திலே போத்திபார் எப்படி யோசேப்பை பெற்றுக்கொண்டாரோ வாங்கினாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். விலை கொடுத்து யோசேப்பை அவர் வாங்கினதை போல இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கையிலே நான் சொந்தமாக்கி கொள்ளுவதற்கு பெற்றுக்கொள்வதற்கு கிரயம் செலுத்தி, ஏசப்பா நீங்க என் வாழ்க்கையிலே எனக்குள்ளதாய் வர வேண்டும். நீங்கள் வருவதற்காக எனக்கு பிடித்த காரியமாய் இருந்தாலும் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் நான் விட்டு விடுகிறேன், கிரயம் செலுத்துகிறேன். அதான் நான் இயேசுவை பெற்றுக்கொள்வதற்கான வழி. உங்களுடைய கிருபையை நான் உணர்கிறேன். அழகா பாட்டு பானீங்க இல்லையா? உங்க கிருபைதான் தாங்குகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? கிருபைனா என்ன? தகுதி இல்லாதவர்களுக்கு காண்பிக்கப்படுகின்ற அன்பு. இயேசுவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் முதலாவது காரியம். என்னுடைய உள்ளம், என்னுடைய இல்லம், நான் தங்கியிருக்கின்ற இடம், என் சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று சொன்னால், சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், வித்தியாசமாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசு என்னோடு இருக்க வேண்டும். இயேசுவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வது அதே அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிங்க. வீட்டிலே இருந்தான். வீட்டிலே இருந்தான். போத்திபாருடைய வீட்டிலே யோசேப்பு இருக்கிறார். நான் எப்போதும் இயேசுவோடு இருக்க வேண்டும். இயேசுவை நம்புவது மாத்திரமல்ல, இயேசுவை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, இயேசுவிடத்திலே நான் ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையாய் மாறுகிறேன் என்று வருவது மட்டுமல்ல, ஆண்டவரே நான் உம்மோடு இருப்பதற்கு எப்போதும் ஆயத்தம். இயேசு என்னோடு இருக்கின்ற பொழுது எல்லா சூழ்நிலைகளையும் இயேசு கிறிஸ்து மாற்றுகின்ற ஆண்டவர். இயேசுவோடு நான் இருக்க வேண்டும். ஒருவேளை காலை நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே இப்படிப்பட்ட மாலை சேப்பல் சர்வீஸ்லாம் நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிறோம். எப்போதும் ஆண்டவரே ஐ வாண்ட் டு பி வித் யூ ஆல்வேஸ். எப்போதும் ஆண்டவரே நான் உம்மோடு இருக்க விரும்புகிறேன். வீட்டிலே இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் என்னோடு எப்பொழுதும் இருக்கின்ற வாழ்க்கை எனக்கு இருக்க வேண்டும். 3வது காரியம் 4ஆம் வசனம்.
தனக்கு உண்டான யாவற்றையும் ஒப்புவித்தான். நல்லா கவனிய, இயேசுவை நான் பெற்றிருக்கிறேன், இயேசு என்னோடு இருக்கிறார், அவருக்கு நீங்க வேலை கொடுக்கணும். சும்மா உட்கார கூடாது. அப்படித்தானா? ஆண்டவரே, என்னுடைய எல்லா காரியங்களையும் நான் உம்மிடத்திலே கொடுக்கிறேன். போத்திபார் எல்லா காரியங்களையும் யோசேப்பினிடத்திலே ஒப்படைத்தான், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். அதே போல ஆண்டவரே, என்னுடைய எல்லா காரியங்களையும் நான் உம்மிடத்திலே ஒப்படைக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். இயேசுவிடம் என் காரியங்களை எல்லாம் சொல்ல வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, உமக்கு பிரியமான காரியங்கள் எதுவோ அதை மாத்திரம் நான் செய்வதற்கு ஆயத்தம். நீர் என்ன சொல்லுகிறீரோ அதன்படி வாழ்வதற்கு நான் ஆயத்தம். நான் முற்றிலுமாக உமக்கு சொந்தமானவன். அதான் அர்ப்பணிப்பு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். தம்பி வாசிங்க. தம்பி குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பாத்தீங்களா? ஆராதனை. ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்க்கெல்லாம் போறீங்களா? நல்லா ஆராதிக்கிறாங்க இல்லையா? ஒரே பாட்டு தான் இல்ல. பைபிள் என்ன சொல்லுது பாத்தீங்களா? இது உண்மையுள்ள ஆராதனையா? கைதட்டி பாட்டு பாடுறதா? அது மாத்திரம் அல்ல. என்னை ஜீவ பலியாக ஆண்டவரிடத்திலே கொடுப்பதுதான் உண்மையான ஆராதனை. ஆண்டவரே, நான் உமக்கு சொந்தமானவன். வாட்ச்மேன் நீ அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் இருந்தார். ஆண்டவருக்காய் நன்றாய் ஊழியம் செய்தவர். அவர் ஒரு தடவை ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாராம். தனியா போய் கொண்டிருக்கும் பொழுது அவரை சுற்றிலும் ஒரு 4 பேர் உட்கார்ந்து சீட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க பணத்துக்கு. அப்ப அவங்க சொன்னாங்களா, ஐயா சும்மா தானே உட்காந்துருக்கீங்க, ஒரு கை குறையுது, வாங்க எங்களோட சேர்ந்து சீட்டு விளையாடுங்க அப்படின்னாங்களாம். அவர் சொன்னாரா, நான் என் கைகளை கொண்டு வரவில்லை அப்படின்னா. அவங்க பார்த்து சிரிச்சாங்களாம். என்னையா பேசுறீங்க, கையை கொண்டு வரலன்ற, இது என்னது அப்படின்னு சொல்லி கேலி செய்தார்களாம். அப்ப அவர் சொன்னாராம், என்னுடைய எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவைகள், எல்லாத்தையும் நான் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு, என்னுடைய பழைய வாழ்க்கையின் காரியங்கள் எதுவும் என்னிடத்திலே இல்லை, கொண்டு வரவில்லை. அவங்க அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து அவர்களோடு பேசினார். அடுத்த ஸ்டாப்ல அவங்க இறங்குகின்ற பொழுது அந்த 4 பேரும் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொண்டவர்களாக இறங்கினார்கள். அல்லேலூயா. அர்ப்பணிப்பு ஆண்டவரோடு என்னை நெருக்கமாக்கும். நான் 3 காரியங்களை யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து நான் சொன்னேன். இயேசுவை பெற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவோடு இருக்க வேண்டும், இயேசுவினிடத்திலே என் எல்லா காரியங்களையும் அர்ப்பணிக்க வேண்டும். இயேசுவை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றது, இயேசுவோடு இருப்பதற்கு நேரங்கள் கொடுக்கப்படுகின்றது. இயேசுவினிடத்திலே ஒப்படைத்தால் நன்மை என்ற காரியமும் நான் கற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய பாடங்கள், என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய பயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே நான் ஒப்படைக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகத்தான வெற்றிகளை கொடுக்கிறவர். நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேப்டன் இருந்தார். இராணுவத்தில் 30 வருடங்கள் பணியாற்றி ரிட்டையர்ட் ஆயிட்டார், ஓய்வு பெற்று விட்டார். அதற்கு பிறகு தன்னுடைய சொந்த கிராமத்தில் செட்டில் ஆகிறார். அந்த கிராமத்து மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அவரை போய் பார்க்குறாங்க, நிறைய கேள்விகள் கேட்குறாங்க, பேசுகிறாங்க. நீங்கள் எத்தனை போர்களில் கலந்து இருக்கீங்க, துப்பாக்கிலாம் எப்படி சுடுவீங்க, நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அவரும் நிறையா பதில் சொல்கிறாரு. இந்த கார்கில் யுத்தம், சீனா இந்தியா, பாகிஸ்தான் இந்தியா போர், இதெல்லாம் நிறையா நடந்திருக்கு இல்லையா, அது மாதிரிலாம் அவங்க கேட்குறாங்க.
நிறைய வீடுகளுக்கு அவரை கூப்பிடுறாங்க, விருந்து கொடுக்குறாங்க. அந்த சமயத்துல அவருடைய நண்பர் ஜேம்ஸை தன்னுடைய வீட்டிற்கு சாப்பிட அழைக்கிறார், மத்தியான விருந்துக்கு அழைக்கிறார். அப்ப அவரும் போறாரு. எல்லாம் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் இருந்த ஒருத்தர் கேட்கிறாரு, ஜேம்ஸ் அவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க பெற்ற மகத்தான வெற்றி எது? ராணுவத்தில் இருந்திருக்காரு இல்லையா, அதனால கேட்கிறாங்க. இருக்கிறதுலே த பெஸ்ட் விக்டரி இன் யுவர் லைஃப் கேட்கிறாங்க, மகத்தான வெற்றி எது? அப்ப ஜேம்ஸ் கொஞ்ச நேரம் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஹைஸ்கூல் படிக்கும் பொழுது ஒரு ஹாஸ்டல்ல தான் நான் படித்தேன். அப்பொழுதே நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருந்தேன். ஹாஸ்டல்ல காலையில் எந்திரிச்சோன்னா நான் ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வாசிப்பேன். பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னாடியும் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்ததுக்கு பிறகும் முழங்கால் போட்டு நான் ஜெபம் பண்ணுவேன். பாடத்தை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பைபிள் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மற்ற மாணவர்கள் என்னை கேலி செய்ய ஆரம்பித்தார்கள். அதுக்கு ஒரு குரூப் இருக்கு இல்லையா, எங்கேயுமே பாரா பெரிய பக்தி மாணாக்கு எப்ப பார்த்தாலும் என்னை கேலி பண்ணுவாங்க. நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், என் பக்கத்துல காது கேட்கிற மாதிரி சிரிப்பாங்க, கேலியான வார்த்தைகளை சொல்லுவார்கள். அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி, சாமி ஜெபம் பண்றதையும் பைபிள் வாசிக்கிறதையும் விட்டுடலாமா அப்படிலாம் நான் யோசித்தேன். ஆனா விடலை. தொடர்ந்து நான் என்ன பண்ணேன், கேள்வி பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். எப்பொழுதும் போல ஜெபித்தேன். பள்ளியில என்னுடைய வகுப்புல எல்லா பாடங்களையும் நான் நல்ல மார்க் எடுத்தேன். அது மட்டுமல்ல, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், கவிதை போட்டி, பேச்சு போட்டி, விளையாட்டு போட்டி, இதுலையும் நான் நிறைய பிரைஸ் வாங்கினேன். மாணவர்கள் பேச ஆரம்பிச்சாங்க, டேய் இவன் பைபிள் வாசிக்கிறதுனாலதான் ஜெபிக்கிறதுனாலதான் சிறந்த மாணவனாய் இருக்கிறான். நம்மளும் ஜெபம் பண்ணுவோம், நம்மளும் ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க, வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார்கள். கடவுள் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருந்தார். ஜேம்ஸ் பிரசங்கம் பண்ணவே இல்லை, ஆண்டவரை பற்றி சொல்லல. அவர் கடைசியில் என்னதுமா சொல்லி முடிச்சாரு, கிட்டத்தட்ட என்னோடு படித்த எல்லா மாணவர்களும் இயேசுவின் பிள்ளையாய் மாறிவிட்டார்கள். என் வாழ்க்கையில எனக்கு கிடைத்த மகத்தான வெற்றி இதுதான் அப்படின்னு சொன்னார். அன்பானவர்களே, நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? வேதம், கடவுளுடைய வார்த்தை பொக்கிஷம், என்னோடு பேசும். ஆண்டவரோடு நான் பேச வேண்டும். கேலி பண்ணலாம், அவநம்பிக்கைகள் வரலாம். கேள்வி பண்றதுக்குனே 4 பேர் இருப்பாங்க, அவங்க கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருப்பாங்க. கவலைப்படாதீங்க. கர்த்தர் எனக்கு முக்கியம். ஆண்டவரே, நான் உம்மை பெற்றுக்கொள்ள வேண்டும், உம்மோடு நான் இருக்க வேண்டும், அர்ப்பணிக்கிறேன். யோசேப்பை போல ஆண்டவர் உங்களையும் உயர்த்துவார். ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடுவோம்.